friends, welcome back to Mamukutti family. So friends, நீங்க வந்து இந்த வீடியோலயே பார்த்திருப்பீங்க நம்ம நியூவா iPhone வாங்கிருக்கோம் ஓகேங்களா. சோ iPhone வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் வீடியோவா நம்ம என்ன பண்ண போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா புதுக்கோட்டையில திருவப்பூர் தேர் வந்து நடக்கும் தெரியுங்களா. சோ திருவப்பூர் மாரியம்மனுடைய பூச்செரிதல் விழாக்கு தான் நம்ம வந்து வந்திருக்கோம். சோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு நேர்த்திக்கடன் இருக்கு, பூ வாங்கி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு பிஃபோர் மேரேஜ் எங்க 2 பேருக்கும் மேரேஜ் ஆனா இந்த மாதிரி ஒரு நேர்த்திக்கடன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நாங்க வந்து வச்சிருந்தோம். அதை நிறைவேற்றுறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ ஐபோனும் வாங்கியாச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நல்லா ஒரு தெய்வீகமா அம்மனுடைய அருளோட ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த விளாக் வந்து எடுக்க போறோம். ஸோ நீங்க நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். புதுக்கோட்டையில உள்ள நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாம் ஒரு கமெண்ட்ல ஹாய் சொல்லிருங்க. சோ மக்களே வாங்க வீடியோக்குள்ள போலாம். சோ மக்களே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐபோன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பாக்ஸ்ல தான் இருந்தது. எல்லாருக்குமே தெரியும் எல்லா போனையும் ஒரு பாக்ஸ்ல தான் இருக்கும். சோ நம்மளுடைய ஐபோன் பாக்ஸ் தான் இது. சோ நிறைய பேர் நினைக்கலாம் என்னோட ஐபோன் வர்ற அளவுக்கு உங்களுக்கு இன்கம் வந்துருச்சா அதனால வாங்கிட்டீங்களா அந்த மாதிரிலாம் நினைக்கலாம். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. சோ நம்ம வந்து இது வரைக்கும் ஒரு தடவை தான் இன்கமே எடுத்திருக்கோம் யூடியூப்ல. அண்ட் இன்னொரு இன்கம் வந்து ஆன் த வேல இருக்கு. இதான் செகண்ட் இன்கம். நம்ம வந்து இன்னும் கையில கூட வாங்கல ஓகேங்களா. ஆக்சுவலா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்டையும் வச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய நிறைய பேருடைய ஒப்பீனியன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வீடியோல இன்னும் கிளாரிட்டி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லிட்டாங்க. ஸோ அதை மனசுல வச்சுதான் நம்ம இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்கோம் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் அமௌண்ட் வந்து சேவ் பண்ண அமௌண்ட் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா அண்ட் இஎம்ஐல வந்து போட்டுதான் நம்ம வந்து ஐபோன் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ நம்ம எடுத்தது வந்து ஐபோன் 15 Plus. ஸோ பிளாக் கலர் ஓகேங்களா. அது வந்து நாங்க வந்து ஷார்ட்ஸ்ல போட்டிருக்கோம். ஸோ கண்டிப்பா அதனையும் வந்து பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஸோ வந்துட்டு நிறைய எஃபர்ட்லாம் போடுறோம், நல்லா வந்துட்டு நல்ல வீடியோஸ் கொடுக்கணும், என்டர்டைனிங்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் சப்போர்ட் பண்ணாதான் அது வந்து கண்டிப்பா சக்சஸ்ஃபுல்லா ஆகும். ஸோ இந்த வீடியோல நான் வந்து சொல்லிட்டேன் ஐபோன் எதுக்காக வாங்கணும், என்ன வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் இதை தொடர்ந்து அப்படியே நம்ம வந்து கோயிலுக்குலாம் போயிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு எல்லா விஷயங்களும் நம்ம வந்து பண்ண போறோம். ஸோ அப்படியே வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்க. ஸோ மக்களே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேட்சிங்காக எல்லோ கலர் ட்ரெஸ் போட்டு மங்களகரமாக அப்படியே வந்து கோயில் கிளம்பி போயிட்டோம். ஸோ கோயிலுக்கு வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து பூக்கடையெல்லாம் போட்டிருந்தாங்க. ஏன்னா இப்போ நம்ம போனது வந்து திருவப்பூர் மாரியம்மனுடைய பூச்செரிதல் விழா தான். ஸோ வந்து எல்லாருமே விசேஷமாக வந்து பூ வாங்கி தான் வந்து சுவாமிக்கு வந்து போடுவாங்க. அண்ட் நம்ம போயிருந்த டைமிங் வந்து பார்த்திங்கன்னா உச்சி வெயில் இருக்கும் இல்லையா, அந்த 1 to 2 அந்த டைமில் போனோம். ஸோ அப்போ தான் வந்து கூட்டம் வந்து இருக்காதுங்க. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் பால் குடம் பூவெல்லாம் எடுத்துகிட்டு ஒன்று ஏர்லி மார்னிங் வருவாங்க, இல்லை அப்படின்னா நைட் டைம் வருவாங்க. ஸோ நம்ம வந்து மதிய டைம் போனோம் அப்படின்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். ஸோ நம்ம ஈஸியாக வந்துட்டு சுவாமியை வந்து பார்த்துடலாம். அப்படியுமே கொஞ்சம் கூட்டமாக தான் இருந்தது. ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூத்தட்டும் அண்ட் தென் வந்து அம்மனுக்கு வந்து அர்ச்சனையும் வந்து வாங்கிக்கிட்டேன். ஸோ அப்படியே வாங்கிட்டு அவங்களுக்கு பில்லெல்லாம் பே பண்ணிவிட்டு அப்படியே நம்ம வந்து கோயிலுக்கு வந்து போயாச்சு. ஸோ கோயிலில் வந்து பார்த்திங்களா அப்படியே வந்து கம்பெல்லாம் வச்சு ரோவாக கட்டியிருக்காங்க. பிகாஸ் அவ்வளோ கூட்டம் வரும், அதனால் மக்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காக க்யூ போகிறதுக்காக வந்து கட்டி வச்சுருக்காங்க. ஸோ உள்ளே அப்படியே நம்ம வந்து மெதுவாக அப்படியே வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கூட்டம் வந்து சீக்கிரத்துலேயே வந்து வந்துருச்சு. கூட்டம் கிட்டத்தட்ட ½ an hour வந்து 1 hour வந்து நின்றுட்டு இருக்கோம் லைன்ல. தப்பா சொல்லிட்டேன் மணியை. அண்ட் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஷீட்டுக்குள்ளே தான் நம்ம சுவாமிக்கு கொண்டுட்டு போன பூ எல்லாமே வந்து போடணும். அண்ட் கோயிலை சுற்றி கொஞ்சம் ரெனோவேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கனால கொஞ்சம் இடங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் பூவை இங்கே போட்டுட்டு நம்ம வந்து அர்ச்சனை வந்து சுவாமிக்கிட்ட வந்து பண்ணிக்கலாம். ஸோ நாங்களும் வந்து வாங்கிட்டு போன பூவெல்லாம் வந்து நல்லா பிரார்த்தனை பண்ணி சுவாமிக்கு போட்டுட்டு அண்ட் தென் வந்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே உண்டியலில் காசு போட்டுட்டு அப்படியே வந்து கிளம்பிட்டோம். ஸோ இந்த நேர்த்திக்கடன் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என் ஹஸ்பண்ட் வந்து என்னை பொண்ணு பார்க்க வந்திருந்தாங்க. ஸோ அந்த அன்னைக்கு தான் திருவப்பூரில் வந்து மாரியம்மனுக்கு வந்து பூச்செரிதல் நடந்துட்டு இருந்துச்சு ஓகேங்களா. ஸோ அன்னைக்கு வந்து அவர் என்னை பார்த்துட்டு அவருக்கும் என்னை பிடிச்சிருச்சு, எனக்கும் அவரை பிடிச்சிருச்சு.
ஸோ 2 பேருக்கும் ஜாதகம் செட் ஆனாதான் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நல்லபடியாக எங்களுக்கு மேரேஜ் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து இதே மாதிரி திருவப்பூர் பூச்செரிதலில் வந்து பூ வாங்கி நாங்கள் வந்து போடுறோம் ஃபேமிலியாக அப்படின்னு சொல்லி வேண்டியிருந்தோம். அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பாப்பா வந்துட்டா. அண்ட் லாஸ்ட் இயர் வந்து கொஞ்சம் விஷயங்களால் நம்மளால் போக முடியல. ஸோ இந்த இயர் கண்டிப்பாக வந்து கோயிலுக்கு போயே ஆகணும்னு சொல்லி நாங்கள் வந்து போய் எங்களுடைய நேர்த்திக்கடனை வந்து நிறைவேற்றியாச்சு. அண்ட் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்தில் நெய் விளக்கெல்லாம் வாங்கி ஸோ சுவாமியை வேண்டிட்டு நான் வந்து நெய் விளக்கெலாம் வந்து ஏற்றி வச்சேன். ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சுங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேர்த்திக்கடன் வச்சு அது நிறைவேறி அதை நம்ம செய்யும் பொழுது அதில் இருக்கக்கூடிய ஹாப்பினஸ்ஸே வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்பிக்கை வந்து கிடச்சிட்டே இருக்கும். சுவாமிகிட்டேருந்து பார்த்திங்கன்னா இந்த சாமிக்கிட்ட நம்ம வேணுன்னா நமக்கு நல்லா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய நம்பிக்கைகள் வந்து உருவாகும். ஸோ அந்த மாதிரி எனக்கு இங்கே வந்து நடந்துட்டனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஸோ என் ஹஸ்பண்டு என்னுடைய குழந்தைங்க எல்லாரோடையும் வந்து நான் வந்து சாமி கும்பிட்டதில் ரொம்ப 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 ஹாப்பியாக ஃபீல் ஆனேன். ஸோ நல்லபடியாக சாமி கும்பிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு போய் ஒரு குட்டி ரெஸ்ட் எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து vlog வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் டைம் தான் கண்டினியூ ஆகும். பிகாஸ் நைட் டைம் வந்து பார்த்திங்கன்னா சுற்றியில் இருக்கக்கூடிய கிராமங்கள்லேருந்து ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அம்மனை நல்லா டெக்கரேட் பண்ணி பூவு முளைப்பாரி பால் குடம்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ ஆட்டம் பாட்டத்தோடு வந்து வருவாங்க. பார்க்குறதுக்கே ஒரு தனி வைபாக இருக்கும். நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்களா மக்களே, இது மாதிரி தாங்க ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அம்மனை வித்தியாசமாக அலங்காரப்படுத்தி கூட்டிகிட்டு வருவாங்க. அந்த வைபே தனியாக இருக்கும். பாப்பாவும் வைப் பண்ணிக்கிட்டு இருந்தா. அண்ட் நைட் டைம் கோயிலை பார்க்குறதுக்கே ரொம்ப ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அப்படியே நம்மளுடைய அந்த 90s கிட்ஸ் ஞாபகங்கள்லாம் வந்துட்டு போகுது. ஸோ அந்தளவுக்கு அந்த கலர்ஃபுல் லைட்ஸு அண்ட் நெக்ஸ்ட்டு கூட்டம் இதெல்லாம் பார்த்தோன்னே அப்படியே வந்து செம்ம ஜாலியாக ஹாப்பியாக ஆகிடுச்சு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த திருவிழா கடைகளுக்கு வரக்கூடிய க்ரேஸே தனி க்ரேஸாக இருக்கும். ஸோ அங்கே போய் ஒரு வளையல் போடுறது ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலாக இருக்கும். அண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமாக அந்த பிங்க் கலர் அண்ட் சிகப்பு கலராக வாயே மாறும் பார்த்திங்களா, அந்த மிட்டாய் சாப்பிட்றது தான் திருவிழாவில் மெயினான ஒரு ஹைலைட்டாக இருக்கும். ஸோ நாங்களும் அதை வாங்கி சாப்பிட்டோம். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபேமிலிஸ், நிறைய குட்டீஸ் அண்ட் நிறைய பசங்க எல்லோரும் சூப்பராக வந்து திருவிழாவை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஈவன் தாத்தா கூட நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. அண்ட் என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு வந்து அங்கே கோயிலுக்கு வந்து டியூட்டிக்கு வந்திருந்தாங்க. ஸோ அவங்களோட வந்து பார்த்துட்டு நல்லா ஜாலியாக வந்து பேசினாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்துக்கிட்டனால ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தாங்க. அண்ட் அப்புறம் அந்த அண்ணா வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு க்யூட்டான ஒரு பிங்க் கலர் பாபி டால் வந்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ அதையும் வந்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு டாட்டா பை பை சொல்லிவிட்டு நாங்கள் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா விளையாடுறதுக்காக வந்துட்டோம். திருவிழாவில் போட்டிருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இதில் வந்து பாப்பாவை வந்து ட்ரெயின்லையும் அதுக்கப்புறமா வந்து ஒரு சர்க்கிள் மோஷனில் போகும் ஒரு பைக் ரைடு. ஸோ அதுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தோம். கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலங்க, துளி அளவு பயமே இல்லாமல் நல்லா ஜாலியாக புல்லட் ஓட்டுற மாதிரி மேடம் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்மளுடைய குழந்தைங்களோட ஹாப்பினஸை பார்க்குறதே ஒரு புதுவிதமான ஒரு தனி விதமான ஒரு சுகம்தான் சொல்லணும். ஸோ வந்து ஹாப்பியாக அந்த ரைடெலாம் முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இடத்துல போய் செட்டில் ஆயாச்சு. ஏன்னா ஒவ்வொரு ஊரில் இருந்தும் ஒவ்வொரு மாதிரி வந்து சுவாமியை வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்கன்னு நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஊர்லேருந்து வரக்கூடிய விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அப்படியே செட்டில் ஆகிட்டோம் ஒரு இடத்துல. ஸோ மக்களே, திருவப்பூர் மாரியம்மனுடைய பூச்செரிதல் விழா இந்த மாதிரி தான் வந்து நடக்கும். ஸோ கண்டிப்பாக பார்த்தவங்களுக்கும் ஒரு டிவோஷனலான ஒரு மொமெண்ட்டாக இருந்திருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு திருவிழா பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.